இதான் நடந்துச்சு. ஷோ அக்கா, இந்த ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி கேட்கறதுக்கு என்னால் சத்தியமாக முடியல. ஏ சங்கிமங்கி, ஃபோட்டோ எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற அம்மன் ஃபோட்டோ எடுத்து கோயிலில் வைக்கணும்ல, யாராச்சும் வரீங்களா இல்லை நானே போயிட்டு வரட்டுமா? அக்கா, எனக்கு கால் வலிக்குதுக்கா. நான் தானே ரிக்ஷா ஓட்டிட்டு வந்தேன். அதனால் நீங்களே ரிக்ஷா ஓட்டி போய் எடுத்துட்டு வாங்கக்கா. சரி பாப்பா. சரி அக்கா, நான் போயிட்டு வரேன். சரி பாப்பா, பத்திரமா போயிட்டு வா. ஆனால் ஒரு கண்டிஷன், நீ கோயிலில் போய் வச்சுட்டு வந்த உடனே கை கால் கழுவிட்டு வா. இல்லைன்னா சாமியோட அந்த துண்ணூறு எல்லாம் என் மேலே பட்டும் எனக்கு இது ஆகாமல் போயிடும். எனக்கு சாமினாலே ரொம்ப பயம். சரி அக்கா, நான் கை கால் கழுவிட்டே வந்துடுறேன். சரி நான் போயிட்டு வரேன். அடா, வீட்டுக்கு வந்தாச்சு. அத்தை நல்ல வேலை தூங்கிட்டு தான் இருக்காங்க. நல்ல வேலை குரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்காங்க இந்த அத்தை. சரி சீக்கிரம் அந்த ஃபோட்டோ எடுப்போம். சரி, எப்பாடா சாமி ஃபோட்டோ எடுத்தாச்சு. சீக்கிரம் அந்த கோயிலுக்கு போயே ஆகணும். அங்கே ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அங்கே போயே வச்சுருவோம். இங்கே பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குப்பா, இந்த சாமி ஃபோட்டோவை இங்கே வச்சுட்டு போயிடுவோம். சூப்பராக தான் இருக்குது கோயில். சரி சீக்கிரம் சாமி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு வந்துடுவோம். இல்லைல்ல வேணாம், இங்கேயே வச்சுருவோம். என்ன இது காலடியில் இருக்குது, இங்கே வேணாம், மேலே வச்சுருவோம். கடவுளே, அந்த அந்த அக்காவோட ஆசை நிறைவேறணும். அம்மன் தான் உன்னை கும்பிட்டு அம்மன் ப்ளீஸ் அம்மன், அந்த அக்காவுக்கு அவங்களோட ஆசை நிறைவேறணும் அம்மன். அந்த ஆசையை தீர்த்து வச்சுருங்க அம்மன். தோப்புக்காரனும் போடுற பிள்ளையாருக்கு 1 2 3. முருகா ப்ளீஸ் முருகா, அந்த அக்காவுக்கு ஆசை நிறைவேற்றி கொடுத்துரு முருகா. நான் போயிட்டு வரேன், பாய். சரி, வேறு அந்த அக்கா வேறு தனியாக இருப்பாங்க, சீக்கிரம் போகணும். அம்மா விழுந்துட்டுனே. ஏறி உக்காருவோம். சரி சீக்கிரம் போய் ஆகணும், ஸ்பீட் பிரேக்கர் வேறு இருக்குது. அம்மா அம்மா, சொல்லு பிள்ளையார். அம்மா, அந்த அக்கா வந்தாங்களா? உங்ககிட்ட ஒரு வரம் கேட்டாங்க. சொல்லு. நான் அப்போ தூங்கிட்டு இருந்தேன், அதனால எனக்கு கேட்கல அந்த அக்கா வரம் கேட்டது. சொல்லு. பிள்ளையார், நான் தான் சொல்லுவேன், நீ மட்டும் சொல்கிற அம்மா கிட்ட. நானும் தானே அந்த அக்கா வரம் கேட்டது நான் பார்த்தேன். அம்மா என்னை பாருமா. முருகா, பிள்ளையார், 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்தே சொல்லுங்கள். அந்த அக்கா வீட்டில் ஒரு ஆவி இருக்காங்க. அந்த அக்கா ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டேன், அவங்க பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அந்த அக்கா ரொம்ப பாவம், அந்த இறந்த அக்கா. அந்த அக்காவுக்கு நம்ம உதவி செஞ்சே ஆகணுமா? அது அந்த அக்கா பேய், நம்ம சாமி, எப்படி 2 பேத்துக்கும் மேட்ச் ஆகும்? நம்ம தொட வேணாம், எதுவும் பண்ண வேணாம். நம்ம ஐடியா மட்டும் இப்போ ஒரு அக்கா வந்துட்டு போனாங்கல்ல, அந்த அக்கா கிட்ட சொல்லலாம். ஆமாம்மா முருகா, ஆமாம்மா பிள்ளையார் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் தான். ஆமாம், ஹெல்ப் பண்ணலாம், ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆனால் இப்போ வேணாம், எல்லா சங்கதியும் முடிட்டோம். அப்புறமேட்டு கடைசி என்ட்ரியா நம்ம 3 பேர் போகலாம். இல்லை வேணாம், நீங்களே போயிட்டு வாங்க. நானும் முருகனும் ஒரு மேட்ச் வச்சுருக்கோம், அதை போய் நாங்கள் முடிக்கணும். அதனால நீங்களே போயிட்டு வாங்கம்மா.
சரி நானே போயிட்டு வரேன். சிவபெருமான் கிட்ட பர்மிஷன் கேட்டு போய் முடிச்சு கொடுத்துட்டு வந்துடுறேன் அவங்களோட பிரச்சனையை. அம்மன் என்ட்ரி. அம்மன் வரப்போறாங்க, என்ஜாய்.